இந்தியாவை பொறுத்தவரை நிறைய வகையான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போதே இதில் மெதுவாக தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். நிறைய இடங்கள்ல இங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படிங்கிற அறிவிப்பும் இருக்காது. இதோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான அடையாளம் கொண்ட மார்க்ஸும் நம்ம ஊர்களில் நிறைய இடங்கள்ல கிடையாது. இந்த மாதிரியான பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் விபத்துக்கள் எல்லாம் பெரிதாக ஏற்படுறது கிடையாதுங்க. ஆனால் இதோ சின்னதாக தம்மா தூண்டு இருக்கு. இதனால தான் இங்கே எக்கச்சக்கமான விபத்துகள் ஏற்பட்டு இருக்கு. இந்த வகையான ஸ்பீட் பிரேக்கர்ஸை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரம்பிள் ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாகனத்தில் நீங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கும்போது தூக்க கலக்கம் டயர்ட்னஸ் ஏற்படுறது சகஜமான ஒரு விஷயம் தான். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்க தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் உங்களை தட்டி எழுப்புறதுக்காக வச்சிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே இது சரியான திக்னஸ்ல இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான். ரோட்ல இந்த மாதிரியான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே 70-80% பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியா தாங்க இருக்கு. மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிறதுனால நிறைய வாகன ஓட்டிகள் அதை அசால்ட்டா கடந்து போயிடுறாங்க. ஆனா சாலைகள்ல எல்லா இடங்கள்லயுமே அதே திக்னஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஒரு சில இடங்கள்ல ரொம்ப திக்னஸா இருக்கு. அந்த இடங்கள்லயும் அதே மாதிரி கடந்து போறதுனால எக்கச்சக்கமான விபத்துகளும் ஏற்படுது. திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுல போகும்போது வாகனத்தை அப்படியே விலக்கி விடுது. ஆப்போசிட்ல வர்றவங்க கூட ஆக்சிடென்ட் ஆகி நிறைய விபத்துகள் ஏற்படுது. ரெகுலரா நீங்க ஒரே பாதையில பயணிச்சிட்டு இருக்கீங்கன்னா எந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. ஆனா புதுசா வர்றவங்களுக்கு அது தெரியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். கண்டிப்பா இந்த வகையான சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாமே வாகன ஓட்டிக்கு பெரிய அச்சுறுத்தலா தாங்க இருக்கு. இந்த மாதிரியான ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னாலையும் நாளுக்கு நாள் விபத்துக்கள் அதிகமாயிட்டு தாங்க இருக்கு. இந்த லைனா இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க.